கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த வசனம் தேவன் தரும் ஆசீர்வாதம் தற்காலிகமல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பதை கூறுகிறது. மனிதன் திட்டமிடும் ஆசீர்வாதம் ஒரு அளவு மட்டுமே. ஆனால் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அன்பு, குடும்ப வாழ்க்கை மற்றும் சமாதானமும் சேர்ந்து நிறைவாக என்றும் நிலைத்து இருக்கும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய சந்நிதியிலிருந்தே ஆசீர்வாதம் அனுப்புகிறார். தினம் ஒரு வாக்குறுதி எடுப்போம். நாம் தேவனோடு நடக்கும்போது நாம் காண்பது வெற்றி மட்டுமல்ல, அவருடைய சமாதானம் நிறைந்த வாழ்வுமே. இன்று நினைவில் கொள்ளுங்கள், தேவன் ஆசீர்வதித்த வாழ்க்கை உண்மையான அன்பு தரும் வாழ்க்கை. நம்மேல் உண்மை அன்பு வைத்த நம் இரட்சகர் அவரே. அவருடன் இணைந்து வாழ்வோம். கவலையை மறந்து சந்தோஷம் கொள்வோம். God bless you.